ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கு ரெசிபியும் இருக்கும். நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பீட்ரூட் சாதமும் அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் வந்து சில டைம் வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, டெய்லி க்ளீனிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த வகையில் டைம் இருக்கும்போது ஒரு சில வேலை நான் வந்து பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை தான் நான் வந்து இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் லோக்கல் பாத்திர கடை இருக்கும் இல்லையா, அந்த கடையில் போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு சின்ன கடாய் தான் இது. அன்றைக்கி நான் இந்த பீட்ரூட் சாதம் வந்து இதில் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. சைட்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 650 சொன்னாங்க. நான் வந்து 550க்கு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் அடிக்கடி போகிற கடை அப்படின்றதுனால கொஞ்சம் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். பீட்ரூட் சாதத்துக்கு நான் வந்து இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப காரமாக தான் அர்ஷித் சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து இதிலே சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்தெல்லாம் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். ஸோ அதனால் இதிலே தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் சேர்த்து வதக்க வேண்டாம். அப்படியே நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இந்த பாத்திரம் பொறுத்த வரைக்கும் அடியில் ஒட்டவே இல்லை, நல்லாவே சூப்பராக இருக்குது. இது ஆன்லைன் லிங்க் இருந்தால் கூட நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆனால் ஆன்லைனில் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணல இல்லையா, ஸோ கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நேரில் போயிட்டு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது நேரில் போய் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்லைனில் ரொம்ப ரேர் தான். கண்டிப்பாக வாங்கி ஆகணும், இல்லை பிடிச்சிருக்கு, ரிவ்யூலாம் நல்லா இருக்குன்னா நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நல்லா பீட்ரூட்டில் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து வடித்து வச்சுருக்க சாதம் வந்து நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது தான் கொடுத்துருந்தேன். செவ்வாழைப்பழம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சிப்ஸ் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையால் எதுவுமே தண்ணிலாம் விடாமல் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்காமல் செய்கிறது நல்லது தான். பட் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்றதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி நான் வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஈரமே இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஒரு காட்டன் துணியால் நல்லா ஈரத்தெல்லாம் ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து. இந்த கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து ஃப்ளேவரே கொடுக்குமே. நம்ம சாப்பிடும்போது அந்த பேக்கரியில் கிடைக்கிற அந்த சிப்ஸ் வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். இதோட சவுண்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணுற அன்றைக்கி எடுத்த ரெசிபி கிடையாது. இது ஏற்கனவே எடுத்து வச்சு ஷார்ட்ஸாக நான் போட்டுட்டேன். பட் நான் வந்து vlogல ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து டிலே பண்ணி இந்த க்ளீனிங் ரொட்டீனில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். சிங்கில் பாத்திரம் இருக்குது, அப்புறம் கேஸ் க்ளீன் பண்ணணும், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும், அப்புறம் நிறைய வந்து ஆயில் கேனு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் போச்சு.
நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஒர்க்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிக்கிறீங்க, அதுவும் வீடியோவில் ரொம்ப பொறுமையாக பண்ணுறீங்களே, இப்படிலாம் பண்ண டைம் ஆகாதா அப்படிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா வீடியோவில் நான் வந்து காமிக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக காமிக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிற மாதிரி தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். இப்போ ஆஃப் கேமரா இருக்குன்னா கடகன்னு நான் வந்து வேலையை முடிச்சிடுவேன். அண்ட் இன்னொன்று, நான் வேலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக செய்கிற ஆள் கிடையாது. இப்போ நான் சமையல் பண்ணுறேன், பாத்திரம் விளக்குறேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் போய்ட்டு மறுபடியும் வீடு பெருக்கிறது, இல்லை துணி காய வைக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுவேன். மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்பேன். இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து தான் நான் செய்வேன். அப்படியே கண்டினியூஸாக ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹப்பாடா அப்படி உட்கார மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் நான் வந்து ஒரே நாளில் போய் படுத்துக்குவேன், நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துருவேன். அதனால் என்னோடய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வேலையை வந்து பிரித்து நான் வந்து செய்வேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிப்பேன். அதே மாதிரி எந்த வேலையை என்றைக்கு செய்யணும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனாக்கா அதை நான் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி முடிச்சே ஆகணுன்ற ஒரு டார்கெட் வச்சுப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய வேலை வந்து கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிடும். அதிகமாக வேலை இல்லாத மாதிரி நமக்கு தோணும். இப்போ அடுத்து அந்த பொங்கப்பானையை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து புளியும் அந்த தேங்காய் நாரில் வந்து கொஞ்சமாக ப்ரில் லிக்விடும் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். சிங்கில் வந்து இந்த பொங்கப்பானையை நான் வைக்கல, ஏன்னா நம்ம சாப்பிட்ட தட்டு சமைச்ச பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல வைக்க வேண்டாம்னு நான் வந்து அதில் வைக்கல. இடையவே நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு கட்டப்பை வச்சுருக்கேன். பூஜை பாத்திரம் இல்லைனா வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாத்திரம்லாம் நான் ஒரு பையில் வச்சுருப்பேன். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து வச்சுட்டு நல்லா ஷெல்ஃப் மேலே தள்ளி வச்சுருவேன். எப்போ எனக்கு எடுக்கணுமோ அப்போ போய் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னேன்ல, என்னால் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்ய முடியாது, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. சிங்க்லேயே பாத்திரம் அவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. ஸோ அதெல்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு வர்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆயில் கேன்லாம் இருக்கும் இல்லையா, நான் அந்த யூஸ் பண்ணி வச்ச பாட்டிலெலாம் இருக்கும், அதெல்லாம் நான் வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதை நான் வந்து இப்போ சுடுதண்ணி வச்சு நான் வந்து நல்லா ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ளீனிங் வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது. பட் நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அப்பப்போ பண்ணி வச்சுருவேன். இப்போ எண்ணெய் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதை காலி பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் வந்து விட்டுருவேன். எப்போ எனக்கு காலி ஆகுதோ அந்த டைம் நான் விட்டுருவேன். அந்த டைமில் நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டுனாக்கா அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் வந்து ரொம்ப நிறைய பாத்திரம் நிறைய பொருள்லாம் சேர்த்து வைக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வேலை அதிகமாகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தையும் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளையும் கம்மி பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைனா எனி டைம் எதையாவது க்ளீன் பண்ணிக்கிட்டு எதையாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது நல்லது. நான் கொஞ்சம் வீடியோ பர்பஸ்க்காக ஒரு சில பாத்திரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன், ஏன்னா நம்ம வீடியோவில் காமிக்கணும் இல்லையா, அதுக்காக. மற்றபடி என்கிட்டையும் பொருள் வந்து திட்டமாக தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி சுட வைக்க போகிறேன். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை நான் வந்து இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதிலே நான் வந்து தண்ணி சுட வச்சுக்கிறனால கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஏன்னா பாட்டிலில் ரொம்ப சுட வந்து தண்ணி ஊற்ற வேண்டான்றதுனால கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இல்லையா. அந்த அளவுக்கு சுட வச்சுட்டு நான் வந்து அந்த பாட்டிலில் ஊற்றி ஃபில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அந்த தண்ணி சுடுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பெருக்கிக்கலாம். ஸோ இந்த கிச்சன் வந்து கூட்டிட வேண்டியது தான். கிச்சன் கூட்டிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கன்னு ரீசெண்டாக நிறைய ஒரு 2-3 சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி. நான் ஆல்ரெடி அந்த மணி பிளான்ட் எப்படி வளர்க்கணும், எப்படி நான் வந்து வச்சுருக்கேன்றதை பற்றி நான் வீடியோவை போட்டிருக்கேன். நான் திருப்ப அதே நான் சொன்னேனாக்கா இப்போ ஓல்டு சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன நீங்கள் சொன்னதே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வேணால் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மணி பிளான்ட் எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி. ஏன்னா இதையும் மறுபடியும் இதே வீடியோவில் சொன்னேனாக்கா போர் அடிக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ புதுசாக வந்தவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா மணி பிளான்ட் பற்றி நம்ம வளர்க்குறது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எப்பயுமே கிச்சனை கூட்டின கையோடு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. டஸ்ட்பின் வந்து அதில் போட்டுருங்க, இல்லைனா வெளியில் எடுத்து போய் போட்டுடுங்க. அதை கூட்டி ஒரு மூலையாக வைக்க வேண்டாம். அதே மாதிரி தொடப்பமும் வந்து பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் மறைவாக வைக்கிறது இன்னுமே நல்லது. இப்போ நான் தண்ணி சுட வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து எடுத்து எல்லாத்துலேயும் எல்லா பாட்டிலையும் நான் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற நம்ம தண்ணியை இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரிலாம் சீக்கிரம் நமக்கு வந்து வந்துடும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதுலேயும் நான் வந்து கொஞ்சமாக ப்ரில்லு ஊற்றி நல்லா அலசிட்டு அதோட மூடி எல்லாமே நான் வந்து அதில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணியெலாம் கீழே ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப், ஒரு மைல்டு ஸ்க்ரப் வச்சு நல்லா அவுட்டர்லேயும் உள்ளே நம்ம கை விட முடிஞ்சால் கை விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அப்படி இல்லை ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பாட்டில்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வெயிலில் போய் காய வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மெத்தப்படிக்கிட்டு இருக்கு இல்லையா, அங்கே நல்லா வெயில் வரும். நான் அங்கே தான் கொண்டு போய் காய வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸில் ஏதாவது பொருள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, நமக்கு வந்து ஸ்மெல்லும் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ வெயிலில் காய வைக்கிறதுனால அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது காயட்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்க வேண்டியது தான். எல்லா பாட்டில்ஸும் நான் வந்து ஃபில் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு சில பாட்டில் வந்து ஃபில் பண்ண தேவையில்லாத பாட்டிலாம் வந்து மூடி போட்டு நான் ஒரு ஓரமாக வச்சுருவேன். எண்ணெய் அப்புறம் வந்து கொஞ்சம் வரமிளகாய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற வேலை இருக்குது. அதை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த vlog முடிச்சுக்கலாம். இந்த ஆயில் டிஸ்பென்சரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. நான் இப்போ ரீசெண்டாக கடாய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதே கடையில் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ நான் ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அதோட லிங்க்கில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கலை. சாப்பர் அந்த மாதிரி ஒரு சில பொருள் தான் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த கிளாஸு ஆயில் டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், இந்த பாட்டிலில் வந்து வரமிளகாய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டுனாக்கா நமக்கு இந்த மாதிரி டைம் இருக்கும்போது கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி டைம் இருக்கும்போது பண்ணி முடிச்சிட்டா நமக்கு டீப் க்ளீனிங் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வேலை இருக்காது. அப்போ எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டைம் இருக்கும்போதே பண்ணி முடிச்சிட்டா நமக்கு அப்போது டைம் நிறைய சேவ் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கிச்சனை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கிச்சனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எனக்கு ஏற்ற மாதிரி பொருள்லாம் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த vlog எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.